அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடல் பாஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு சூப்பராக செய்யலாம் வாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு சர்க்கரை கடல் பாசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சிட்டேன். ஊற வச்சா சீக்கிரமாக அது வந்து கரைஞ்சி போயிடும். ஓகேவா? தென் வந்து இப்போ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. உப்பு 1 பிஞ்ச் போட்டுங்க. அப்படி சர்க்கரை பத்தலைங்கிறதுனால நான் என்ன பண்ணிவிட்டேன், கொஞ்சம் வந்து சுகரை ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 1 கப் மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீவரில், அதாவது அது நல்லா தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். இன்னொரு ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து பசும்பாலை ஊற்றி நல்லா இதை வந்து 3 to 2 ஹவர்ஸ் மாதிரி ரெஸ்ட் விட்டோன்னா நல்லா நமக்கு பாருங்கள் செட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ நம்ம பால் ஊற்றுறோம்ல, அந்த மிக்ஸ் பண்ண கடல் பாசி பாருங்கள் 3 கலராக லேயராக அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு வச்சு உடம்பு சூடாக இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம கடல் பாசி எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.